முடிந்திருக்கிற கட்டத்தை நோக்கி தான் நகருது. இமெயில் லீக் ஆன உடனே கூறும் நீங்க செலக்டிவ் லீக்கேஜ் பண்ணாம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா. மோதலாம் திமுக கூட்டணி வேண்டாம். திமுக தலைமை கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், இது சரிப்பட்டு வராதுங்க, அவங்கவுங்க பாதையை பார்த்துக்கிடுவோம். ஏன்னா இப்போ உடனே செல்வ பிறந்த கிளம்பி போறாரு டெல்லிக்கு, அவசர பயணம். மரியாதை உங்க சொந்த பலத்துல வருமா இல்ல நம்மளா கொடுக்கறதுல வருமா? அரசியல் கூட்டணியில உங்களுக்கு பலம் இருந்தா தானங்க மரியாதை. தேர்தல் களத்தை தயார் பண்றதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன முயற்சி எடுத்தது? மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் ஒய்பிஎம் பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். பிஜேபி தாங்க கிராமங்கள் வேரூன்றி இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே கிடையாதுங்க, நத்திங். 10% இருக்குங்க பிஜேபி, 4% கூட காங்கிரஸ் கட்சி இருக்காது. ஒரு 5000 ஓட்டு கீழே 30-40 தொகுதி டிசைட் ஆயிடுது. 3000 ஓட்டு முக்கியம் தான். ஆனா அதுக்கு எவ்வளவு நீங்க பகிர்வு கொடுக்கிறதான பாயிண்ட். திமுக தோத்து போன தொகுதி தானங்க நாங்க கேட்கிறோம்ன்றாரு மாணிக்க தாகூர். அப்ப நீங்க தோத்து போன தொகுதியெல்லாம் யாரு கொடுக்கறது? 10 பேரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா 6 பேர் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்படி வெற்றி தோல்வி அமையுதுன்னா, இந்த 6 பேரு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக இடையில இந்த மோதல் போக்கு தொடர்ந்து ஒரு மாதம் மேலாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் காங்கிரஸுடைய எம்பி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட உச்சகட்டமாக நேற்று செயற்குழுல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு 4 நிபந்தனைகள் வச்சிருக்க மாதிரியான தகவல்கள்லாம் மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுப்பப்பட்ட மாதிரி ஒரு தகவல்லாம் கசிவிடப்படுறத பார்க்க முடியுது. இந்த காங்கிரஸ் திமுக மோதல் இது எந்த கட்டத்தை நோக்கி நகருது சார்? மோதலா முடிந்திருக்கிற கட்டத்தை நோக்கி தான் நகருது. அடிப்படையில் அந்த 4 நிபந்தனை, அது அந்த இமெயில் லீக் ஆன உடனே என்கிட்ட தொலைபேசி வாயிலாக புதிய தலைமுறை கேட்டது, இமெயிலே அனுப்பியிருந்தாங்க. 4 நிபந்தனையில் 3வது நிபந்தனை என்னன்னா, கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பங்கு வேணுங்கிறது. கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, சொசைட்டி உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு நடக்குது. கட்சி சார்பாக இருப்பாங்க, அது பொதுமக்கள் ஓட்டு போட்டு நடக்கிறது இல்லைங்களா. கூட்டுறவு சங்கங்களுக்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் போது சங்க உறுப்பினர்கள் போட்டு தங்களோட நிர்வாக குழுவை தேர்ந்தெடுப்பாங்க. கட்சிக்காரன் இருப்பான், ஆனால் கட்சி அரசியல் கிடையாது. அதில் எப்படி யாருமே பங்கு தர முடியாதுங்களா? அதில் எந்த கட்சியாக இருந்தாலும் பங்கு தர முடியாது. அப்படி பங்கு தந்தாலே அது ஆக்ட், சட்டத்துக்கு புறமானதுன்னு அவன் கோர்ட்டுக்கு போயிடுவான். உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்தில் பங்கு தர முடியாது, ஏன்னா கட்சி சின்னமே அதில் கிடையாது. ராஜ்யசபாவுக்கு பங்கு கேட்கறதே அபத்தங்க. 34 சீட்டுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் தானே நீங்கள் ராஜ்யசபா சீட்டை கேட்கணும். அப்போ அதுக்கு நிபந்தனை விதிக்கிறதே அரசியல் ரீதியாக எங்கள் காலத்தில் அது கிடையாது. இப்போ தான் அது ஒரு ட்ரெண்டு மாதிரி வந்திருக்கு. அதுவே ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள்லாம் அதை ஏற்றுக்கிறது இல்லை. எல்லாம் போக நேற்றைக்கு மாணிக்கம் தாகூர் நீங்கள் குறிப்பிட்ட மீட்டிங் மதுரையோட காங்கிரஸ் கட்சி மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்தில் நடந்த செயற்குழு. அதில் அவங்க இல்லைன்னா எங்களுக்கு தாவேக்காக போகிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வேற பேசினாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் 2 சிந்தனை இருக்குது. ஒன்று, திமுக கூட்டணியில் தொடர வேண்டும். ஏன்னா இப்போ உடனே செல்வ பிறந்த கிளம்பி போகிறாரு டெல்லிக்கு, அவசர பயணம். இந்த இப்போ ஃப்ளைட்டு ஏறி இருப்பார் இந்நேரம், இல்லை ஏற போகிறாரு. கார்கேயை தான் பார்க்க போகிறாரு. இவங்க கார்கேக்கு இமெயில் கடிதம் போட்டுட்டு, அது ப்ரைவேட்டு, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற லெட்டருங்க, அது எப்படி மீடியாவுக்கு வரும்? நீங்கள் செலக்டிவ் லீக்கேஜ் பண்ணாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா. அதை வச்சு ஒரு விவாதம் போகட்டும்னு தானே அதை லீக் பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியில், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் திமுக கூட்டணி வேண்டாம், தாவேக்காட்ட போனால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு குரூப் நினைக்குது. இன்னொரு குரூப் இல்லை, தாவேக்கா கூட்டணிக்கு போனால் நம்ம போனியாக மாட்டோம், திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு. திமுக கூட்டணியில் தொடரணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் சிட்டிங் எம்எல்ஏக்கள். திமுக கூட்டணியில் தொடர வேண்டாம்னு பெரிய குரல் எழுப்புறது சிட்டிங் எம்பி. இல்லை, இப்போ காங்கிரஸ் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களுக்கு ஒரு சரியான மரியாதையை திமுக தரப்பில் தரது இல்லை, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, இப்படின்ற போக்கில் தான் திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க. எங்களுக்கு உண்டான மரியாதை திமுக இல்லைங்கிற குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க. மரியாதை உங்கள் சொந்த பலத்தில் வருமா இல்லை நம்மளா கொடுக்கறதுல வருமா? கல்யாணம் வீட்டுக்கு போனால் மரியாதை கொடுக்கலாம், வாங்க வாங்க உட்காருங்க எப்போ சாப்பிட்றீங்கன்னு. அரசியல் கூட்டணியில் உங்களுக்கு பலம் இருந்தால் தானேங்க மரியாதை. ஏங்க, ஒரு கம்யூனிட்டி சங்கம் இருக்குங்க, ஜாதி சங்கம். தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? ஏன்னா அவங்க பலம் அவ்வளோதான். ஒரு 5000 ஓட்டு இருந்தாலும் நமக்கு லாபம், 2000 ஓட்டு இருந்தாலும் நமக்கு லாபம்னு நினைக்கிற சாதாரணமான அரசியல் கணக்கு. மரியாதை வேண்டும்னா காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணி இருந்திருக்கணும்?
இந்த பீரியட்ல பிஜேபிக்கு எதிராக இங்கே களமாடி இருக்கணும்ல, பெரிய அளவு கூட்டம் போட்டுருக்கணும்ல. பிஜேபி வந்து இங்கே திமுக ஆட்சி வேண்டாம், திமுக ஆட்சி அகற்றணும், இது மன்னராட்சி முறை, ஊழல் ஆட்சின்னு எவ்வளோ குற்றச்சாட்டை மோடியிலிருந்து அமித்ஷாலேருந்து எல்லா தலைவரும் நிற்கிறாங்க, ராஜ்நாத் சிங்கிலிருந்து. அப்படி யாராவது ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து இங்கே கூட்டம் போட்டு காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்து பெரிய அளவுக்கு க்ரௌடை புல் பண்ணி பிஜேபிக்கு எதிராக களமாடி இருக்காங்களா? அப்படி ஆடலைன்னா எப்படிங்க மரியாதை கிடைக்கும்? அது என்னோட கேள்வியே அதுதான். சரி, பிஜேபியை நீங்கள் எதுக்குறீங்க, ரைட்டு, தேசிய அளவில் எதுக்குறீங்க. ராகுல் காந்தி பேசுனாரு, தமிழ்நாட்டில் தேர்தல் வருது அப்படின்னா நீங்கள் இங்கே தேர்தல் களத்தை தயார் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன முயற்சி எடுத்தது? நீ கடைசி வரைக்கும் சும்மாவே இருக்கீங்க. இன்னொருத்தர் தோளில் ஏறி தான் திராட்சைப்பழம் பறிக்கணும்னு நினைக்கிறீங்க, சிந்து பாத்து கிழமை மாதிரி. அப்புறம் நீங்கள் இறங்க மாட்டீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கிழமை வந்து சிந்து தோளில் ஏறி உட்காந்துட்டு திராட்சைப்பழம் பறிப்பான், தெரியுமா உங்களுக்கு பழைய கதை? ஒன்றும் இல்லை, ரொம்ப பசியாக இருக்குங்க, உங்கள் தோளில் ஏறிக்கிறேன், கொஞ்சம் பொங்குற கொலையில் 2 பறிச்சுக்கிறேங்கம்மா. இவன் இறக்கப்பட்டு ஏற்றுவான், இறங்கவே மாட்டான் அவன். இதுதான் இப்போ இது உதாரணங்க. இது அரசியலுக்கு பொருந்தும், அப்படியே பொருந்தும். இங்கே வந்துங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் கல்ச்சரே நம்மகிட்ட கிடையாது. கூட்டணி ஆட்சின்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கணும்ல, அந்த கல்ச்சரே நம்மகிட்ட கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடும். ஆட்சியை பிடிக்க முடியாத கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியிடுது இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கட்சி கூட வெளியிடுது இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் கல்ச்சர் அதுதான், யதார்த்தம். அப்போ மந்திரி சபையில் ஒரு 7-8-10 மந்திரி வந்து வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவங்க இருந்தால் மந்திரி சபையை எப்படி நடத்துறது, எப்படி கூட்டு பொறுப்பு எப்படி இருக்கும்? ஐயா, இது எங்கள் கொள்கை இல்லைங்க, 1000 ரூபா தரதுன்னு முடிவு வச்சுக்குவோம். அதெல்லாம் நாங்கள் இலவசங்களே எதுக்குறோம், நீங்கள் வேற, அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ இந்தி வேண்டாம், தமிழ்நாடு மந்திரி சபையில் ஒரு தீர்மானம் போட்டால் ஒத்துக்குவாங்களா காங்கிரஸ் கட்சி? சரிங்க, பக்கத்து மாநிலம் தானே கேரளா. கேரளாவில் வந்து திமுக இருக்குல்ல, பாலக்காட்டில் இருக்கு, திருவனந்தபுரத்தில் இருக்கு, தமிழ்நாடை ஒட்டி உள்ள பல பகுதிகளில் திமுக கிளை இருக்கு. கேரள மாநிலத்தில் ஒரு 2-3 சீட்டு கொடுப்பாங்களா திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி? அது எப்படிங்க சாத்தியம்? அப்படி கேட்கறதும் சாத்தியம் இல்லை. எதுக்காக நான் இந்த உதாரணம் சொல்றேன்னா, மாநில தேர்தல் வந்தா மாநிலத்தில் இருக்கிற நிலைமை என்னவோ அதுக்கு தான் வந்து எல்லா கட்சியும் முடிவு எடுப்பாங்க. அதிமுக பிஜேபிக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருவா, அதிக சீட்டு வேறங்க, 2 சீட்டு 3 சீட்டு கூட கேட்கறது வேற. இப்போ மாணிக் தாகூருடைய இந்த பேச்சுக்கு பிறகு நம்ம திமுக சார்பு நிலை பேசக்கூடியவர்கள் இருக்கவங்களாம் இந்த காங்கிரஸ் கூட்டணி நமக்கு எதிர்க்கு இந்த அளவுக்கு பேச விட்டதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டணி நமக்கு எதிர்க்குங்கிற ஒரு எதிர்ப்பு மனநிலை காங்கிரஸ் மேலே வந்திருக்கதா பார்க்க முடியுது. இந்த மைண்ட் செட்டுக்கு அப்புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே தொடர்ந்தாலும் அது எப்படி களத்தில் எப்படி எதிர்கொள்வாங்க? இப்போ நாங்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் 67 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட், 1967 65 எங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதுல இருந்து இந்த மனப்பான்மையை நாங்கள் அணுகிறோம். விமர்சகர்கள் அணுகிற மனப்பான்மை வேற. ஆனால் கட்சிக்கார மனப்பான்மை ஒன்று இருக்குல்ல, ஊரில் தெரியும்ல உனக்கு காங்கிரஸ் ஓட்டு எவ்வளோ இருக்கு, காங்கிரஸ் கட்சி நம்ம ஓட்டு கேட்க போனால் எத்தனை பேர் கூட வருவான். இந்த இப்போ போராட்டம் நடத்தினாங்க, நான் கேட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் கூட இல்லைங்க போராட்டத்தில் கலந்துக்கானாங்க. நமக்கு தெரியுங்க உள்ளூர்ல காங்கிரஸ் என்ன நிலைமைன்னு. ஏங்க பிஜேபி தாங்க கிராமங்கள் வேரூன்றி இருக்கு, காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே கிடையாதுங்க, நத்திங். 10% இருக்குங்க பிஜேபி, 4% கூட காங்கிரஸ் கட்சி இருக்காது. தளபதி சொன்னாருன்னு இவங்க ரொம்ப குதிக்கிறாங்க, அவர் சொல்றது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க இருக்கும். ஒரு சில ஏரியாக்கள், இப்போ கன்னியாகுமரி சீட்டு அங்க காங்கிரஸ் ஓட்டு வங்கி இருக்கு, கொஞ்சம் திருநெல்வேலி பார்டர் அங்க இருக்குங்க. மற்ற ஏரியாக்களில் 3000 ஓட்டு இருக்கும் ஒரு தொகுதிக்கு, அவ்வளவுதான். முக்கியம் தான் 3000 ஓட்டு, நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு 5000 ஓட்டு கீழே 30-40 தொகுதி டிசைட் ஆயிடுது, 3000 ஓட்டு முக்கியம் தான். ஆனா அதுக்கு எவ்வளவு நீங்க வந்து பகிர்வு கொடுப்பீங்கிறதான பாயிண்ட். சரி, என்கிட்ட வந்து 3000 ஓட்டு இருக்கு, உங்ககிட்ட 30,000 ஓட்டு இருக்கு, 33,000 ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னா ஏன் 3000 ஓட்டை வச்சு தானே நீங்க ஜெயிக்கிறீங்க, இதான வாதம். உங்க 3000 ஓட்டை வச்சு நாங்க ஜெயிக்கிறதுனால தான் 300 தொகுதியில உங்களுக்கு 30 தொகுதி தராங்க. அது எப்படி வந்து ஆட்சியில் பகிர்வு, அதிகாரத்தில் பகிர்வு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரைக்கும் பங்குங்கிறத நோக்கி போகும்? காங்கிரஸ் கட்சி 400 இடத்துல நின்றுதுங்க 2024 தேர்தலில். இந்தியா பூரா 400 எம்பி தொகுதி, ரைட்டுங்களா? 400ல் அவங்க ஜெயிச்சது 99, 10 தொகுதி அதுலேயுமே தமிழ்நாடு. ஆமாம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 89 தொகுதி. அப்போ 400 தொகுதியில் 89 கழிச்சு தொகுதி எல்லாம் சமாஜ்வாதிக்கு, அப்புறம் பிற கட்சிகளுக்கு, இந்தியா கூட்டணியில் இருக்க பிற கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துடலாமா? வாதம் தானே. திமுக தோத்து போன தொகுதி தானங்க நாங்க கேட்கறோம்ன்றாரு மாணிக்கம் தாகூர். அப்ப நீங்க தோத்து போன தொகுதியெல்லாம் யாரு கொடுக்கறது? அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நிலைமை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாநில கட்சிகள் வந்து ஒரு முடிவு எடுக்குது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நிலைமை தாங்க, அது என்னன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதெல்லாம் 1967 இருந்தே வந்தது. நாங்க ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா இருக்கும்போது இதான் பாயிண்டே இவ்வளவுதாங்க. இப்போ சிங்கிள் இன்ஜின்லாம் பேசுறாங்கல்ல, அப்ப சிங்கிள் இன்ஜின்ங்க, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சியில் இருந்தால்தான் மாநிலத்துக்கு நன்மை. இதுதான் வந்து காங்கிரஸ் வைத்த வாதம். 1965 பக்தவச்சல் அவர்கள் முதலமைச்சர், 65, 66, 67 இதான் சொல்லிட்டே இருப்பாங்க.
டெல்லியிலையும் ஒரே கட்சி தாங்க இருக்கணும், இங்கேயும் இப்போ ஒரே கட்சி. நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எடுத்த நடவடிக்கையை பற்றியும் மாணிக் தாகூர் விமர்சனம் பண்ணுறாரு. காங்கிரஸ் 6 பேர், சிபிஎம் உடைய ஒரு எம்பி. இப்போ இவங்க தான் வந்து நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. இப்போ திமுகலாம் வந்து எந்த இதுவுமே இல்லை. இப்போ பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்தினா காங்கிரஸ் தான். சைடில் போய் வளைஞ்சிட்டு போய் வணக்கப்பட, அதாவது இது வரைக்கும் தாவேக்கா போன்றவர்கள் சொல்லக்கூடியதை வேற ஒரு மொழிகளில் சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதெல்லாம் திமுகக்குள்ளே எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுதோ? திமுக வந்து பாஜக எதிர உறுதி இல்லைன்னு சொல்ல வராங்களா? ஏங்க வெறுப்படிச்சதுனால தானேங்க பாராளுமன்றத்தில் இந்த நிலைமை வந்தது. இதுக்கு முந்தைய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி எம்பிலாம் ஒரே அணியில் தானே இருந்தாங்க. சரி, திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் இவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருச்சா? ராகுல் காந்தி புசுவத்தை காட்டும் போது திரிணாமுல் காங்கிரஸ் குரல் கொடுத்ததா? சபாநாயகர் மேல அவர் பதவி விலக கோரும் தீர்மானம் கொண்டு வந்தாங்களே, திரிணாமுல் காங்கிரஸ் கையெழுத்து போட்டிருக்கா? ஏன்னா காங்கிரஸ் பேர்ல இந்த மாதிரி குழப்பங்கள் பண்றதுனால தாங்க. வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ்ல இதே குழப்பங்கள் இவங்க பண்ணாங்க. கடைசியில் இப்போ காங்கிரஸ் கட்சி அங்கே தனியாக நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு. 3% 4% ஓடு தான் அங்கே வாங்குவாங்க. பிஜேபி வளர்ந்துருச்சு, 66 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாங்க அவங்க போன தேர்தலையே. அப்போ பிஜேபி வளர்றதுக்கு யார் துணை பண்றா? பிஜேபி எதுக்கிறதுக்கு இல்லை, பிஜேபி வளர்றதுக்கு யார் துணை பண்றா? ஒண்ணுமே இல்லைங்க. கேரளால எப்படிங்க வந்து திருவனந்தபுரத்தில் பிஜேபி மேயர் வந்தாரு? காங்கிரஸ் பண்ண குழப்பம் தாங்க காரணம். இப்பவுமே என்னங்க சொல்றாரு மணிசங்கர் ஐயர், பழைய எம்பிங்க, நமக்கு மயிலாடுதுறை எம்பி, காங்கிரஸ்காரரு. அவர் என்ன சொல்றாரு? பினராயி விஜயன் தாங்க திருப்பியும் முதலமைச்சர் வருவாரு. நேற்றுக்கு கேரளால தேர்தல் வருதுங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கம்யூனிஸ்ட் முதல்வர் தான் தொடர்வாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கண்டிக்கவே கண்டிக்காதா? அவரை கட்சி விட்டு தூக்கணும்ல? அப்போ கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கும் காங்கிரஸுக்கும் இடையே தொடர்பு அருந்து போய் பல வருடங்கள் ஆகிவிட்டேன்றாங்க. ஏதோ செல்போன்ல ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்ற கதையில. சசி தரூர் படுபயங்கரமா வந்து பிஜேபி ஆட்சிக்கு ஜால்ரா தட்டிட்டு இருந்தாரு. இப்போ அவரை வந்து ஒரு குழுவில் தலைவரை போட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி. கேரளா தேர்தல் குழுக்கள்ல அவர் ஒரு குழுவுக்கு தலைவர். இப்ப காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைமைனாப்புல என்ன நான் கேட்கிறேன். இல்ல, அகில இந்திய தலைமை இந்த விஷயங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க சார்? ராகுல் காந்தி மேல தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடியவர்கள் திமுக சார்பில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் ஆதரவாக இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ராகுல் காந்தியுடைய பெயர்களுமே தமிழ்நாட்டில் நிறைய அடிபடுறதை பார்க்க முடியும். இப்போ ராகுல் காந்தி இதுல என்னதான் ஸ்டாண்ட் எடுப்பா? அகில இந்திய தலைமை என்ன ஸ்டாண்ட் தான் சார் இருக்கும்? பெரிய அளவுனா என்ன பெரிய அளவு? என்ன பெரிய அளவு? ராகுல் காந்தியோ இல்ல பிரியங்கா காந்தியோ இங்க வந்து டூர் போட்டா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படியே வெற்றி அள்ளி குமிச்சிருமா? ஏங்க இதே தாங்க 89ல சோனியா காந்தியும் ராஜீவ் காந்தியும் டூர் பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சி தனியா போட்டி போடுதுங்க. அப்போ திமுக ஜெயிச்சுது 89ல. சரி, அடிப்படையில் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒரு ஆட்சியோட முடிவுல 2 வகையான ஓட்டு வங்கி தாங்க. ஒன்று ஆட்சிக்கு ஆதரவானது, இன்னொன்று ஆட்சிக்கு எதிரானது. 2 ஓட்டு வங்கி தான் எந்த ஆட்சி முடிவாக இருந்தாலும். 10 பேரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா 6 பேர் ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் பெர்சன்டேஜ் இருக்கு. 40%க்கு மேல ஆதரவு எப்படிங்க ஒரு கட்சிக்கு வரும்? ஜெயலலிதா ஆட்சியும் சேர்த்தான் சொல்றேன், எம்ஜிஆர் ஆட்சியும் சேர்த்தான் நான் சொல்றேன். 10 பேருக்கு 6 பேர் ஆட்சிக்கு எதிராக. உங்களை சுத்தி இருக்க 10 பேர்ட்ட கேட்டு பாருங்க, ஆட்சியெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. கண்டிப்பா. ஆனா எப்படி வெற்றி தோல்வி அமையுதுன்னா, இந்த 6 பேரு பல்வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது மூலமா. எங்க ஹாஸ்டல்ல வந்துங்க தொடர்ந்து காலையில இட்லி தாங்க போடுவாங்க. 66 அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஹாஸ்டல். டெய்லி இட்லி, கான்ட்ராக்ட் மெஸ். அது பயங்கரமா போர் அடிக்குங்க. டெய்லி இட்லி கல்லு மாதிரி இருக்குங்க. கீழே போட்டா கால் விரல்கள் முடிஞ்சு போயிடும். அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டோம். இல்லை, ஒரே இட்லின்னா என்னங்க அர்த்தம்? பூரி போடணும், சப்பாத்தி போடணும், பொங்கல் போடணும். ரைட்டு, ஜனநாயக முறைப்படி ஓட்டு போடுவோம். இட்லிக்கு ஆதரவானவர்கள், பூரிக்கு ஆதரவானவர்கள், பொங்கலுக்கு ஆதரவான ஓட்டு போட்டோம். இட்லி தான் ஜெயிச்சுது. என்ன காரணம்னா, பூரி தனியாக பிரிஞ்சிருச்சு, சப்பாத்தி தனியாக பிரிஞ்சிருச்சு, பொங்கல் தனியாக பிரிஞ்சிருச்சு, இட்லி ஜெயிச்சிருச்சுங்க. கடைசி வரைக்கும் இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்டூடெண்ட் மெஸ் கொண்டு வந்து தான் அந்த கொடுமையை ஒழிச்சு கட்டணும். என்ன காரணம்னா, எப்போதுமே அந்த ஓட்டு வங்கி ஒற்றுமைப்படுத்த முடியறது இல்லை. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைகிறது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ்குள் பிளவுகளை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படிதான் வரும். இப்போ செலவு இருந்தா அவசரமா போயிட்டார்ல கிளம்பி. இந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன? இது ஓடிட்டு இருக்குங்க, 3 மாசமா ஓடிட்டு இருக்கு. டிவிகளுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும் இதுதான் இப்போ இல்லையா? நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம். அப்போ அவருக்கு என்ன தெரியாது? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு அதெல்லாம் தெரியுங்க. அவர் நல்ல நண்பருங்க, ஃபோனில் பேசுவார், எல்லாமே தெரியும். கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி தெரியும். ஆனால் தலைமை எதுவுமே சொல்லலை. என்ன சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சி லோக்கல் தலைவருங்கிறது அவர் அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டவர். அப்போ எதுவுமே சொல்லலை, அவர் அமைதியாகவே இருந்தார். இப்போ அநேகமாக திமுக தலைமை கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், இது சரிப்பட்டு வராதுங்க, அவங்கவுங்க பாதையை பார்த்துக்கிடுவோம்
அப்படின்னா உடனடியாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா செல்வ பெருந்தகை தான். என்ன காரணம்னா அவர் சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியில் உள்ள சிட்டிங் எம்எல்ஏட்ட இந்த இட்லி பொங்கல் பூரி ஆதரவு ஓட்டு நடத்தி பாருங்க. திமுக கூட்டணி தான் வேணுமா? ஏன்னா அப்புறம் அவர் எப்படிங்க சிட்டிங் எம்எல்ஏ அவர் தாவேகா கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு அங்கே என்ன ஓட்டு கிடைக்கும், எப்படி வரும், எப்படி அவங்க கணக்கு என்ன பண்ணுவாங்க? இல்லை, காங்கிரஸ் அடிப்படையில் ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க விஜய்கிட்ட ஒரு பாஜக எதிர்ப்பு இல்லைங்கிற கருத்து பரவலாக இருக்குதானே. இதாவது அரசியல் ரீதியாக நம்ம நுண்மான் நுழைபுலத்தை வச்சு பார்க்குறோம். அதை விட்டுருங்க, தேர்தலில் ஜெயிக்கணுமா வேண்டாமா? நான் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவா உட்காந்தாச்சுக்க, அடுத்த சட்டமன்றத்தில் நான் உள்ள உட்காரணும் உட்கார மாட்டேன். என் கணக்கு அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள் தானே. தத்துவங்களையெல்லாம் அப்புறம் அப்போ நான் ஜெயிக்கணும்னா எனக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. இல்லை கூட்டணி முன்னாடி ஜெயிச்சிடலாம், அவங்ககிட்ட 38 இருக்கு, எங்ககிட்ட 10 இருக்கு, 48 ஆக மொத்தம் 34ன்னு சொல்லிட்டு இருக்கிற கதையெல்லாம் அர்த்தம் இல்லை. ஏன்னா அது ஒன்றும் ப்ரூவ்டு கிடையாது. அப்புறம் லோக்கல் கேண்டிடேட்டுக்கு சிச்சுவேஷன் நல்லா தெரியுங்க. இங்கே என்னென்ன ஓட்டு இருக்கு, எப்படி எப்படி வருங்கிற சிச்சுவேஷன் தெரியும். எல்லாத்துக்கும் மேலே பணம் வேணும், எல்லாத்துக்கும் மேலேங்க. அது நிஜ ஓட்டு வங்கி எங்கே இருக்குன்னா மகாத்மா கிட்ட இருக்கு. அப்போ இந்த கணக்கெல்லாம் போட்டு தான் அவங்க வந்து காயின் நகர்த்தியிருப்பாங்க. எல்லாருமே வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு 6 மாசமா எல்லாருமே தொகுதிகளை சுற்றி வராங்க, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே சிட்டிங் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்க அதிமுக எல்லாரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்கெட் தான் சொல்லலையே தவிரங்க, அண்ணா நகர் அதிமுக கேண்டிடேட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இப்பவுமே பொங்கலுக்கே வந்து தட்டு தூக்கு போனி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சில பகுதிகளில் எங்க ஓட்டு வங்கி இருக்கோ அந்த பகுதிகளில் அதிமுகவோட எம்எல்ஏ விருப்ப பட்டியல் இருக்கவங்க பொங்கலுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. திமுகவும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. காங்கிரஸ் கொடுத்ததா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. சரிங்க சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து ஒரு இது வெடித்திருக்க மோதல் இது முடிவை நோக்கி போகுமா, அல்லது இது வெடித்து கூட்டணி உடைப்பதற்கான சமிக்கையாக இது வெளிப்பட்டிருக்கா அப்படின்றத இன்றைக்கு காங்கிரஸ் செல்வர் பெருந்தகையுடைய டெல்லி பயணம் இதை எதை காட்டுதுங்கிறத பார்க்கலாம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி சார்.